மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களே, அதாவது இன்றைக்கு நாட்டில் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு. ப்ரெஷரில் மண் எடுக்கிறதுலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ப்ரெஷரால் மண்ணுக்குள்ளே போகிறான்னு சொல்லி நிறைய பேர்த்த இப்போ சொல்லிட்டு இருக்கான். என்னங்க ஆச்சு? அது நல்லா தாங்க இருந்தார், ப்ரெஷராக மண்ணுக்குள்ளே போயிட்டாருங்க. என்னையா சொல்கிற? இது மாதிரி இந்த க்ரஷர் பார்த்தீங்கன்னா, க்ரஷர் இந்த மண்ணை தோண்டும் பொழுது அப்படி ஒரு வேகமோ புழுதி பறக்க தோணும். இதே நிலை தான் இந்த ப்ரெஷருங்கிறது. ஆக்சுவலாக எல்லாமே அன்பர்களே ஒன்றுமே, அதாவது நத்திங். நல்லா புரிஞ்சு பாருங்க, லைஃப் இஸ் நத்திங், ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு தூர போராட்டம். எஸ், நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மை வெளிவரும் உங்களுக்கு. தனியாக உட்காந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் செலவு பண்ணுங்க. என்ன நம்ம எவ்வளவு செஞ்சோம், என்ன நடந்துற போகுது கடைசியா? நாம் ஒரு நாள் இல்லாமல் சென்று விடுவோம். ஆக இருக்கும் வரை எப்படி இருக்கணும்? சிறப்பாக இருக்கணும். ஆக நாமே இல்லாமல் போகிறோம் என்பது தெரிந்தும் கூட ஒவ்வொரு நாளும் நம்ம எதையெல்லாம் பட்டா போட்டுக்கிட்டு இருக்கோம், எதையெல்லாம் சிட்டா தேடிக்கிட்டு இருக்கோம், எதையெல்லாம் சும்மா பார்த்தா பெருங்குண்ட லெவலில் யாருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளே இல்லையே. இது அறிவா இது நம்ம நினைக்கிற சராசரி மனிதனுடைய சிந்தனை இல்லை, ஞானிகள் சித்தருடைய கேள்வி. அதனால நம்மளை பார்த்து அவங்களாம் காமெடியன் மாதிரி நம்மளை பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஞானிகளுக்கு நம்மளை பார்த்தா அப்படின்னு தெரியும். அதனால தான் நம்ம மேலே பரிதாபப்பட்டு தான் இறக்கப்பட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் ஆள் மனசுடைய பாதிப்புனால மாட்டிக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு தெரியாது. எல்லா நோய்களுக்குமே அடிப்படை காரணம் உங்களுடைய ஆழ்மன பாதிப்பு தான் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஆழ்மனமான விஷயங்கள், ஆழ்மனம் சரி செய்வது எப்படி? மனசை முதல்ல சரி செய்வது எப்படிங்க? இதாங்க விஷயம். இதுக்கு தான் இந்த பச்சளைகள், இந்த விருந்து. நான் மருந்துனே சொல்ல மாட்டேன், நான் சொல்வது எல்லாமே விருந்து தான், மருந்தலை. ஏன்னா சாப்பிட்ற விஷயம் எல்லாமே மருந்து தான். இந்த கெமிக்கலில் கலந்து இதை சாப்பிடுங்க அப்படின்லாம் நம்ம சித்த விஷயங்களில் சொல்லப்படவில்லை. என்ன சொல்கிறாங்க? இந்த இலையை பறித்து சாப்பிடு, இந்த பூவை பறித்து சாப்பிடு, இந்த வேரை இடித்து சாப்பிடு, இதுதான். ஆக எல்லாமே உணவுப் பொருள்கள் தான். ஆக நம்முடைய வாழ்க்கை இனிமையாக, இந்த நம்முடைய உடல் நலமாக இருக்க வேண்டுமானால் நாம் சித்தர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாதையை நோக்கிய பயணத்தில் நம்ம ஈடுபட்டணும். அப்போ இந்த ப்ரெஷர் நோயாளிகளுக்கு என்ன செய்வது? அது என்ன வகை ப்ரெஷராக வேணாலும், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை வேற மாதிரி அது பல வகை இருக்கிறதுல என்ன ப்ரெஷராக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு என்னங்க பண்ணுறது? இது தீர்றதுக்கு என்ன செய்யறது? இந்த ப்ரெஷர் நோயாளிகள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் வந்துடுறேன். காலையில் எழுந்தவுடனே இந்த ப்ரெஷர் நோயாளிகள் சொல்கிறேன், உங்களுக்கு சுகர் ப்ரெஷர் சுகர் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் வரும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும் பட்சத்தில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த பழைய சோறுன்னு ஒன்று இருக்கு. நான் சொல்றது 3 நாள் சோறு, 4 நாள் சோறு கிடையாது. இன்று இரவு மிச்சப்பட்ட சோறு, அவ்வளவுதான். அதோட நிப்பாட்டிக்கிட்டீங்க. இன்று இரவு மிச்சப்பட்டு தண்ணி ஊற்றக்கூடிய சோறு. காலையில் அதிகாலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்துறீங்க, நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிடுறீங்க. அந்த தண்ணியில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்பலாம் போடக்கூடாது. ஒரு கைப்பிடி சோத்துக்கு 3 சின்ன வெங்காயம் மட்டுமே வெட்டி போடணும். ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். 3 சின்ன வெங்காயம் வெட்டி போடணும். இந்த ப்ரெஷர் நோயாளிகள் பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாது. வெங்காயம் கூட பிரச்சனை இல்லை, பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி உப்பு போட்டுக்கணும். அதில் உப்பு போட்டால் ப்ரெஷர் ஏறுன்னு சொல்கிறாங்களே சார். நான் சொல்கிறது, இரவு தண்ணீர் ஊற்றிய சாப்பாட்டில் கல் உப்பு போட சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு போடுவீங்க. நான் என்ன சொன்னேன், 3 ஸ்பூன் உப்பை போட்டுருங்க. 1 ஸ்பூன் உப்பு போடக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் சேர்த்து போடணும்னு நான் சொல்கிறேன். மருத்துவம் இதுதான். மருத்துவம்னா விருந்து சாப்பிட்றது தானே. அப்போ 2 ஸ்பூன் சேர்த்து போட்டுரும். 2 ஸ்பூன் சேர்த்து போடலாமா? போடலாம்.
ஒரு கைப்பிடி சாப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட கம்மியாக வச்சாலும் 1/2 லிட்டர் தண்ணி அதில் இருக்கணும். ஒரு கைப்பிடி சாப்பாடு இருக்கணும், 1/2 லிட்டர் தண்ணி அதில் இருக்கணும். இரவே அதை ஊற்றிடணும். அந்த இரவே என்ன பண்ணணும், 3 சின்ன வெங்காயம் மட்டுமே வெட்டி அதை போடணும். 3 ஸ்பூனு, டீஸ்பூனில் சொல்கிறேன், 3 ஸ்பூனு உப்பு அதில் போட்டுடணும். நைட்டே போட்டணும். காலையில் எழுதணும். நல்லா பழுவிளக்கிட்டு 7 மணி கரெக்டாக அந்த ஆகாரத்தை நல்லா நீங்கள் வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு அதை வந்து முதல்ல குடிச்சிடணும். அதை காலையில் அதை குடிச்சிடுறீங்களா? குடிச்சிட்டிங்க. மதிய உணவு கம்பல்சரியாக ஒரு 15 நாளைக்கு, 15 நாள் கொடுத்த தேவையில்ல, 10 நாள் போதும். 10 நாளைக்கு மதிய உணவில் 1/4 கிலோ வெண்டைக்காய் கம்பல்சரியாக இருக்கணும். எப்படி? இது காலையில் நீங்கள் குடிச்சிடணும். மதிய உணவில் 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கணும். மதிய உணவு நீங்கள் சாப்பிட்ற உணவு எப்படி இருக்கணும்னு கேட்டால், அதில் வந்து பூண்டு சேரக்கூடாது, சின்ன வெங்காயம் சேரக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். தக்காளி, அதே மாதிரி கடுகு சேரக்கூடாது. கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம் மதிய உணவில் சேரக்கூடாது. அப்புறம் என்ன தாங்க அதில் சேர்க்கறது? அதுதான் சொல்கிறேன். மதிய உணவு வந்து எப்படி இருக்கணும்னா, சுடுதண்ணி இருக்குது பார்த்தீங்களா? சுடுதண்ணி. இந்த வெண்டைக்காய் இருக்குல்ல, வெண்டைக்காயை பொரியல் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லபடியாக பொரியல் பண்ணுங்க. வரமிளகா போட்டு அது என்னென்ன போடணுமோ போட்டு பொரியல் பண்ணி நல்லா காரசாரமாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. வரமிளகா தான் போடணும், பச்சை மிளகா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வெந்நீரை நல்லா காய்ச்சிக்கணும். 1/2 லிட்டரு வெந்நீரை 1/4 லிட்டராக காய்ச்சணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் மருந்து. ப்ரெஷருக்கு நான் சொல்கிறேன். 1/2 லிட்டரு வெந்நீரை 1/4 லிட்டராக காய்ச்சணும். 1/4 லிட்டராக காய்ச்சி சாப்பாடு, நான் சொல்கிறது வந்து வேறு எந்த கோதுமை எதுவும் தொட்டு, ப்ரெஷர் நோயாளி வேறு எந்த தானியங்களும் சாப்பிடக்கூடாது. ரைஸ் தான். ரைஸ்லேயும் என்னென்னா ரேஷன் அரிசி. நீங்கள் இந்த குவாலிட்டி அரிசியெல்லாம் எதுவும் வாங்க வேண்டாம். ரேஷன் அரிசியே போதுமானது. ஏன்னா ரேஷன் அரிசி சிறப்பானது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் கழுவிட்டு அதே வைங்க. அந்த அரிசியில் ஒரு பத்துட்டு போகிறீங்களா, அந்த 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிடணும். இந்த வெந்நீரை ஊற்றணும். கொஞ்சம் உப்பு போட்டு அதை தான் கரைச்சி நீங்கள் குடிக்கணும். மதியம் இந்த வெண்டைக்காய் அப்போ இந்த 1/4 கிலோ நீங்கள் சோறு கூட கம்மியாக தின்னுங்க. 1/4 கிலோ வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் மதியம். இதை தொட்டுக்கிட்டே அதை சாப்பிடணும். இதுதான் உங்கள் உணவு, மதிய உணவு. 10 நாளையில் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. திரும்ப இது சாப்பிட்டீங்களா, இரவு வர்றேன். இதை காலையில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன ஆகாரம்னு. இப்போ மதியம் சொல்லிட்டேன். ப்ரெஷர் வந்து உங்கள் சாப்பாட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இப்படியே வந்துடுறீங்க. கரெக்டாக வந்து ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கடையிலலாம் கிடைக்குது, நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சுங்க. ஆவாரம் பூன்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த ஆவாரம் பூ வாங்கி வச்சுங்க. ரொம்ப கம்மி தான். அது ரொம்ப பெரிய விலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. 100 ரூபா போட்டிங்கன்னா நிறையா வரும். அது ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த ஆவாரம் பூவை வந்து கஷாயம் இறக்கணும். ஒத்த செம்பருத்தி இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து மாலை 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் அதை குடிக்கணும் ப்ரெஷர் நோயாளிகள். இதை போட்டு டிகாஷத்தை, எப்படி டீயை வந்து அதாவது தேயிலை தண்ணியை போட்டு தேயிலையை போட்டு கொதிக்க விடுவீங்களோ, அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆவாரம்பூவையும் அதே மாதிரி ஆவாரம்பூ உங்களுக்கு வேணும்னா வேண்டப்பட்டவர்கள் வந்து தாராளமாக நாட்டு மருந்து கடைக்கு போங்க. கிடைக்காதவங்க தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஆவாரம்பூ சிறப்பான ஒரு அற்புதமான மூலிகை. எல்லா விஷயம் அல்சர் முதல் கொண்டு போகும். நான் ஒரு நோய்க்கு வந்து இந்த ஒரு ப்ரெஷருக்காக நீங்கள் சாப்பிட போய் உங்கள் மேனியே பளபளக்கும். அவ்வளோ விஷயம் அதில் அடங்கியிருக்கு. ஆவாரம்பூ வந்து தங்கச்சத்து உள்ளது. அந்த ஆவாரம்பூ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எடுத்து சும்மா ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் ஆவாரம்பூ எடுத்து போட்டிங்கன்னா போதும். அதே போல் இந்த பூ நம்மளுடைய ஒத்த செம்பருத்தி பூ கிடைச்சா போடுங்க, இல்லாட்டி ஆவாரம்பூ போதுமானது. கிடைப்பவர்கள் ஒத்த செம்பருத்தி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை நீங்கள் சாப்பிட்டாலே கலர் சேஞ்ச் ஆகிடும் சார், ஞாபகத்தில் வச்சுங்க. இதை வந்து ரெகுலராக வந்து, ஆனால் நான் சொல்கிற டயத்தை பார்த்துங்க. உங்கள் சௌகரியத்துக்கெல்லாம் குடிக்கக்கூடாது. நான் சொன்னபடி செஞ்சால் மட்டும்தான் பலன் தெரியும். அது என்ன சார் 4 மணி நேரம், அதுக்கெல்லாம் இப்போ பாடம் நடத்த முடியாது, எனக்கு டைம் இல்லை. இதில் விஷயம் இருக்குது அவ்வளோ. நீங்கள் சித்த விஷயம்னா நீங்கள் நினச்சிக்கிறீங்க ரொம்ப என்னமோ போவாங்க நாட்டு மருந்து கொடுப்போம். இது இப்படியே பழகிட்டாங்க. உண்மை எங்கள் ஆளு பாவங்க, அவங்க வாங்குறது ரொம்ப கம்மியான காசு வாங்கிட்டு ஏதோ உங்களுக்கு தகுந்த மாதிரியே சொல்லி, நான்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். என்னிடம் மருந்தே கிடையாது. அப்படி நான் மருந்துன்னு சொல்லாதேமே என்கிட்ட வரக்கூடிய நான் என்ன சொல்லுவேன், விருந்து என்று கேள். இதுதான் உண்மை. அப்போ நீ என்கிட்ட விருந்து சாப்பிட வந்தீங்கன்னா
நான் விருந்து உனக்கு தரணும்னு நீ கேட்டினா நீ மாமிச உணவு சாப்பிடக்கூடாதுன்னு முதல் கட்டளை எடுப்பேன். அது யாராக இருந்தாலும் சரிதான். ஏன்னா எங்களுக்கு பணம் காசு முக்கியமே இல்லை சார். அந்த செலவாகிறது இப்போ வந்து 55 ரூபா 10 பைசா செலவாதா, 50 ரூபா 10 பைசா வைங்க, 510 ரூபா 55 பைசா ஆகுறதா கொடுங்க, இப்படின்ட்டு போயிடுவோம் நாங்கள். உடனே நாங்கள் ஒரு திட்டம் போட்டு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆன்ம நேயம் சித்தர்கள் சொல்லி கொடுத்தது, உனக்குள்ள இருக்க பிராண்டு எனக்குள்ள இருக்க பிராண்டு ஒன்று, உயிர் என்பது ஜீவாற்றல், அதுதான் சிவன். ஆகவே நீங்கள் ஒரு சிவனை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கேட்கும்போது நானும் ஒரு சிவத்தை உள்ள வச்சுக்கிட்டு 2 பேரும் பொய் பேசிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சித்த நெறி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுதான் விஷயம். ஆக இந்த உடல்நலம் சார்ந்து என்கிட்ட வரும்போது மாமிச உணவு சாப்பிடக்கூடாது கட்டளையிடுவேன். எல்லா நோய்க்குமே சார் மாமிச உணவை அகற்றி விட்டு சித்த மருந்தை எவன் சொல்கிறானோ அவங்களுக்கு தான் சார் சித்த மருந்து. உண்மையை சொல்கிறேன், இதனுடைய அனுபவம். இதில் வந்து ஒரு பெரிய மந்திரம் மாயம்லாம் ஒன்றும் கிடையாது. உடல் கூறு ஏற்றுக்கொள்ளாது, இதுதான் உண்மை. இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இரவு சாப்பாட்டை நீங்கள் எப்படி இருக்கணும், இது வந்து 5 மணிக்கு சாப்பிடணும். இந்த ஜூஸ், அதாவது இந்த ஆவரம்பூவும் இது நம்முடைய ஒத்த செம்பருத்தி பூ ரெண்டையும் ஒரே ஒரு பூ போதும், ஒரு பூ தான் போதும், போட்டு கஷாயம் இறக்கி இந்த கஷாயத்தை குடிச்சிட வேண்டியதான். வேற ஒன்றுமே தெரியல, வெறும் கஷாயம் தான். இதை குடிச்சிடணும். இரவு உணவு சாமக்கஞ்சி, சாம அரிசி வாங்கி வச்சுருக்கீங்க. இரவுல சாமக்கஞ்சி தான். சாமக்கஞ்சியில் என்னங்க போடலாம், சீரகம் போடணும். சீரகம் போட்டு அதில் சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சீரகம் போடணும். காரத்துக்கு என்னங்க போடுறது, மிளகு 2 தட்டி போடுங்க. சும்மா கொஞ்சம் வயிறார குடிங்க. ஒரு 10 நாள் மட்டும் இதை செஞ்சுட்டாங்க. வேற எதுவுமே சாப்பிடாது. டீ காபி எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது. நீங்கள் இது மட்டுமே சாப்பிடுவாங்க. இல்லை டீ காபி குடிச்சுதான் சார் ஆகணும்னா நான் சொன்ன பாருங்க, இந்த ஆவரம்பு கஷாயம், இந்த ஆவரம்பு கஷாயத்தை நாட்டு சர்க்கரையை போட்டு நீங்கள் 5 நாள் டீ போலவே இருக்கும், சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் பால் கலக்கக்கூடாது, வேறு எதுவுமே செய்யக்கூடாது. இந்த 3 வேளை இது மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா 10 நாளையில் உங்களுக்கு ப்ரெஷர் போகலைன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவோம். சரியா? நான் சொன்னபடி இருந்தோம். அதே மாதிரி அதிகாலையில் இந்த ப்ரெஷர் நோயாளிகள் எல்லாருமே கண்டிப்பாக சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து விட வேண்டும், குளித்து விட வேண்டும். சூரியன் உதிக்கும் பொழுது உதிச்சதுக்கு அப்புறம் குளிச்சிடக்கூடாது. இதெல்லாம் முக்கியம். அதில் நோய் உங்களுக்கு போகணும், ப்ரெஷர் நோய் போகணும்னா காலையில் எழுந்து குளிச்சிடணும். அதே போல் மாலையில் ஒரு குளியல் போடலாம், வசதி, அதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா போடலாம். இல்லைன்னா அதிகாலை குளியல் அவசியம். சூரியன் மறையும் பொழுதும் ஒரு குளியல் ரொம்ப மிக மிக அவசியம். இந்த 2 விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நான் சொன்னதை சிம்பிள் மேட்ரு, இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு ஒரு 10 நாள் 15ஆவது நாள்லாம் நீங்கள் தெளிவாகி விடுவீர்கள். உங்களுக்கு அது 5 வருஷம் நான் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றேன்னு சொன்னது கூட தேவையில்லை. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா உடல் ஆரோக்கியம் பெற்றுவிடும். ஆகவே நான் விருந்து தான் சொல்லியிருக்கிறேன். அன்பர்களே, இந்த விருந்தை விரும்பி சாப்பிட்டு நீங்கள் தெம்பாகவும் தெளிவாகவும் வாழ எல்லாம் வல்ல சித்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.